இந்த வேன் ட்ரிப்பில் வந்துட்டு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவைக்கு வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மண்டதீவு பக்கமாக போய் வேனை நிப்பாட்ட போகிறோம். தனுஷ் எப்படி இருக்கு வேன்? உள்ள வந்து பார்க்காமலே சொல்கிறீங்க. அதால் வந்துட்டு நாங்கள் இப்போ எந்த பகுதியில் நாங்கள் எங்களோட வேனை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், இப்போ எந்த பகுதியில் நிற்கிறோம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக உங்கள் ஊரில் நாங்கள் சொன்ன கிருஷ்ணா அண்ணா. ஸோ வாக்கள் புளியா விளங்கக்கூடாதுக்காக காட்டுறேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இதுக்கு மேலே நாங்கள் உங்களை வந்துட்டு வேன் திருத்துறோம், வேனுக்கு இந்த பார்ட்ஸ் மாற்றுறோம், வேனுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை போர் அடிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் இண்டியோட எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். நேற்று வந்துட்டு வேனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டின பிறகு மேலே வந்துட்டு இந்த கிளியர் ஏற்றினாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் பிரகாசமாக அப்படி ஜொலிக்குது, பார்த்துருப்பீங்க. மற்றது எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இதில் சேனலை ஸ்கேன் பண்ணுறதுக்குரிய அந்த கியூஆர் கோடுமே வந்துட்டு எடுத்து வச்சு நாங்கள் மற்றது வேறு விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக வந்து மோட்டோ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போகணும். 10 மணிக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து முந்தி மாதிரி நோமலாக எல்லாம் எழுந்த மாட்டுக்கு போகல, அதை அப்பாயின்மெண்ட் போட்டு தான் போகணும். அங்கே போயிட்டு வெஹிக்கிளை காட்டி அவை டைம் அப்ரூவல் எடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் தாராளமாக பயப்படாமல் ஒரு இடங்களுக்கும் போய்கொள்ளலாம். ஏன்னா அப்ரூவல் எடுக்காத பட்சத்தில் வந்துட்டு நாங்கள் போய்க்கில் வந்துட்டு மறைச்சிட்டு இதில் வெயிட் கூட ஏற்றிட்டோம், மற்றது உள்ளுக்கு இப்படி மாற்றிடாது, அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் போலீஸ் சொன்னால் எங்களுக்குமே அந்த ரூல்ஸுகள் தெரியாதால் எங்களை வந்து மடக்க பார்ப்பிடும். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் வீட்டை போயிட்டு எல்லா விஷயங்களையும் கதைச்சி ஓகேன்னு சொன்னால் ஓகே, அப்படி இல்லாட்டி சின்ன மாற்றங்கள் ஏதாவது செய்யணும்னா அதையும் மாற்றிட்டோம்னு சொன்னால் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு பயணம் வலிக்கிறது மட்டும்தான். மற்றது நேற்று வந்து ஒரு கமெண்ட் வந்திருந்தது, எனக்கு பார்த்தோன்னே சிரிக்கிறதா இன்னும் கவலைப்படுறதான்னு தெரியலை. நேற்று வந்து ஒரு கேம்பஸ் பள்ளி ஒரு ஆள் வந்துட்டு இன்டர்வியூ மாதிரி கேட்டிருந்தவான்னு சொல்லி, ஸோ அதுக்குள்ளே ஒரு கமெண்ட் வந்திருந்தது, என்ன உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தானே இருக்குது, 8,000 ஃபாலோவர்ஸ், உனக்கு என்ன தெரியும் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து மேபி வந்துட்டு இந்த கஜன் வைப்ஸ் சேனலை பார்த்துருக்கலாம். கஜன் சுல்லோக்ஸில் வந்துட்டு 1,52,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து அதை சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு ஆள் சொல்ல வர விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க, அதை விட அவர் சமூகத்தில் பெரிய ஆளா சின்ன ஆளா யூடியூப்பில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாரா என்றதை நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நான் பிள்ளை விலைக்கில் இன்னொரு சின்ன யூடியூபர் தட்டி கேட்கல வந்துட்டு அவர்கிட்ட கதையை வந்து மழுங்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோவர்ஸை பார்க்காதீங்க, அவர் சொல்ல வர விஷயம் சரியாக இருக்கா இல்லாட்டிக்கு சொல்ல வர விஷயத்தில் கருத்து இருக்கான்றதை மட்டும் பாருங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ சமூகத்தில் ஒரு ஆள் வந்துட்டு பிள்ளை விடைக்கலன்னு ஒரு சின்ன யூடியூப்பர் தட்டி கேட்க அதை வந்துட்டு அப்படியே இவ பெரிய ஆள் இவ சின்ன ஆள் இவ கூட ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமூகம் மாறாது. மற்ற நான் பிள்ளை விடைக்கல தட்டியும் கேட்க மாட்டேன்னு. ஸோ அதையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கி நாங்கள் மோட்டர் டிராஃபிக்கு இப்போ அடுக்கதாக போகிறோம். அடுத்தது வந்துட்டு வேறு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாமன்றதையும் இதண்டி கொள்ளுங்க. மற்றது இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தொடர்பு கொள்றதால நான் அப்பப்போ தான் இன்ஸ்டாகிராம் போகிறதால கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து இதில் போடுறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா ஓகே இருக்குது. மற்றது ஏற்கனவே வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை ஆரம்பிக்க முன்னாமே அங்கே வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிணவர் கோல் எடுக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு வருவோம்னு சொல்லி நாங்கள் போடுறோம். மற்றது அந்தளவுக்கு எல்லாம் எங்களை எப்படி சொல்கிற பெரிய லெவலில் எல்லாம் நீங்கள் இதண்ட தேவையில்லை. நாங்கள் வார இடத்துல எங்களை வந்து சந்தித்து எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாக்கள் தந்தோ இல்லாட்டிக்கு ஒரு வாகனத்தை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சு தந்தாலே அது பெரிய விஷயமா இருக்கும். மற்றது ஃப்ளைட் டிக்கெட் வந்து நான் ஒரு ஆளுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் குறிப்பாக வந்து இலங்கை பிரஜையாக இருக்க வேணும், அதோட இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருக்க வேணும். பாஸ்போர்ட் இல்லாத ஆளுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 2-3 பேர் எடுத்தால் அதில் ஒரு குழுக்கள் முறையோ ஏதாவது ஒரு நேர்த்தியான முறையிலையோ நான் டிக்கெட் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். இன்னொரு அண்ணா வந்து கதைச்சிருந்தவர் சிங்கப்பூரில், உங்களுக்கு கசியன் அண்ணா தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் சித்ராக்கான்னு சொல்லி குஜிலி அக்கா அவவும் கதைச்சிருந்தவா. அவள் வந்துட்டு சொன்னவா தானும் இதில் பங்களிப்பு செய்கிறேன், என்ன மாதிரியான டிஸ்கஸ் பண்ணிவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தவா. நேற்று கசியனை நான் கால் பண்ணியிருந்தவர். ஸோ சிங்கப்பூருக்கு நீ ஃப்ளைட் டிக்கெட் போட்டவே அனுப்பு, நான் அங்கே வரைக்கல நான் பார்த்துக்கொள்கிறேன் மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன், இந்த டிக்கெட் வந்து இந்த வேன் ட்ரிப்பில் வந்துட்டு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவைக்கு வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நானும் ஜோதிச்சேன். நான் வந்து டிக்கெட்டை போட்டுட்டு ஒரு ஆளை ஒரு நாட்டுக்கு அனுப்பிக்க, அவர் முதல் தடவையாக ஒரு நாட்டுக்கு போய்க்கல, அங்கே ஒரு ஆள் வந்து கைட் பண்ணுறதுக்கு இருந்தால் நல்லவன்னு சொல்லி. ஸோ இப்போ கஷியன் என்ன கேட்டதால் சிங்கப்பூருக்கு அனுப்பலாம்னு சொல்லி ஜோதிச்சிருக்கிறேன். ஸோ அதை எப்படி தெரிவு செய்யலாம், என்ன மாதிரியான போட்டியோ இல்லை ஏதாவது ஒன்று வைக்கலாம்னு சொல்லி நான் இப்போ ஜோதிச்சு கொண்டிருக்கேன். அதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பட் இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கல கனவேர் வந்துட்டு யோசிப்பீங்க, நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன், இந்த சொந்தக்காரருக்கு கொடுப்பேன்னு சொல்லி. அப்படி இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயங்களை பார்த்துட்டு
ஆசைப்பட்டிருப்போம். எங்களாலையும் இப்படி பயண காணொளிகள் மாதிரி போட்டு ஆரம்பத்தில் நான் ஏங்கி இருக்கிறேன். நானும் வந்துட்டு இப்போ தமிழ் ட்ரெக்கர் அப்படியான வீடியோ பார்த்துட்டு நானும் அப்படி ட்ராவல் பண்ண வேணும்னு சொல்லி. ஸோ இந்த சேனலில் அதிகளவான ஆக்கள் வந்துட்டு பயண காணொளிகள் போட்டு அதை விரும்பி வந்த ஆக்கள் தான். ஸோ அந்த மாதிரி தான் கேஷியன் அண்ணா அந்த அக்கா எல்லாம் கதை கேட்கல வந்துட்டு இப்போ இன்னொரு ஆள் வந்து பயணத்தை நேசிக்கிற ஒரு ஆளால் தான் இன்னொரு ஆளுக்கு அதை வந்து அந்த சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆசை வரும். ஸோ அந்த வகையிலே அவையும் கேட்டதுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணை கடற்கரையால் பண்ணை பாலத்தால் போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வேன் செய்யலையே எனக்கு யூடியூப் நண்பர்கள் அண்ணா மேலே எல்லாம் கேட்டிருந்தவ இந்த எங்களோட வேனை வந்துட்டு தாங்களும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா வேன் எல்லாம் நிறைவுட்ட பிறகு பூர்ணமான பிறகு காட்டினா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து கிருஷ்ணா அண்ணா வந்து வீடியோ எடுக்க வர்றார். ஸோ அதான் நாங்கள் பண்ணதீவில் பண்ணை கடற்கரையில் அதாவது மண்டதீவு பக்கமாக போய் வேனை நிப்பாட்ட போகிறோம். இல்லை இது எங்கட இலங்கை தமிழன் யூடியூப் வச்சிருக்கிற கிருஷ்ணா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறுதீவு இறங்குதுறை இருக்குது தானே மண்டதீவு போகிற வழியில். ஸோ அந்த பகுதியெலாம் நிற்கிறோம். ஸோ இதில் தான் இப்போ எங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு சொல்லி கிருஷ்ணா நான் கேட்டார். வேனை வந்து ஃபுல்லாக காட்டி எடுப்போம்னு சொல்லி. ஸோ அவருமே இந்த இடத்துக்கு வந்துட்டார். இதுலேருந்து பார்த்தா அப்படி யாழ்ப்பாண டவுன் தெரியுது பாருங்கள், அது பண்ணை பாலம். ஸோ இந்த இடத்துல எல்லாம் கடலிட பண்ணைகள் வந்துட்டு இந்த நேற்று கிளியர் அடித்தா பிறகு இந்த வெயில் பட நல்ல வடிவம் மினுங்குது. ஓகே, இப்போ இவர் தான் நாங்கள் சொன்ன கிருஷ்ணா அண்ணா. ஸோ வாக்கள் புளியா விளங்கக்கூடாதுக்காக காட்டுறேன். இவர் தான் வீடியோ எடுக்க கேட்டிருந்தவர். ஸோ இப்போ நாங்கள் நிற்கிற இடம் சிறுதீவு இறங்குதுற கெட்ஜெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறார். ஓகே, இப்போ வந்து இன்டர்வியூ போய்கொண்டு இருக்கு. இதே மாதிரி வேறு யூடியூபர்ஸும் கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு இருப்போம். ஸோ தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொண்டா நீங்களுமே காணொலியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா வந்து முதலே கேட்டிருந்தவர் என்ன எல்லாருக்கும் முன்ன முதல் கேட்டார். இப்போ அவருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறோம். தனுஷ் எப்படி இருக்கு வேன்? உள்ள வந்து பார்க்காமலே சொல்றீங்க. எப்படி இருக்கு ப்ரோ உங்களுக்கு? கரண் நாங்க டெய்லி வியூவர்ஸ் மண்ணே. டெய்லி வியூவர்ஸா? இப்ப ஸ்டிக்கர் ஒட்டினது கிளியர் கோட் அடிச்சது உள்ள வாங்க இன்றைக்கு தான் பாக்குறாங்க. வேன்ல நாங்கள் இடைக்க போய் கொண்டிருந்தோம். நாங்கள் கண்டுட்டு மறைச்சிட்டாங்க. வேன் இப்ப தனியா தெரியுதானே வெள்ளை பெயிண்ட் இல்லாம இதாட்டினா மேல இதெல்லாம் என்ன இதெல்லாம் சோள வாட்டர் டேங்க் பாத்தீங்களா? என்ன சாமான கேக்குறான் வீடியோ பாக்குறேன். அது வாட்டர் டேங்க். ஓ குழாயில பிவிசி குழாயில அடிச்சனாங்க. அண்ணா செஞ்ச ப்ரொஜெக்ட் ஒரு செகண்ட்ல நாசமாக்கிட்டானே. கேம்பஸ் தானேடா உங்களுக்கு கள்ளப்பட்ட மலிப்பு விழா இதை நடந்ததோடா? கேம்பஸ் தானேடா? கொஞ்சம் பெருசா பின்பக்கத்தால சவரப்ப என்ன செய்யறடா? உங்களோட வீட்டுல என்ன செய்யறீங்க? எங்கட வீட்டா ஹெட் ஷவர் இருக்கு முழுகுறதுக்கு. ஹேண்ட் ஷவர்ல 2 இருக்குது. ஒன்று வந்து கொமாட் வச்சுட்டு குளிக்கிறது. இது பின்பக்கத்தால அப்படி தண்ணி வருது. இதான் ஷவர் போட்டு கலட்டி உள்ள வச்சிருக்கிறேன். என்ன இருந்தாலும் எடிட் பண்ணதே குள்ளதான். அவங்க சும்மா சொல்றாங்கடா வீடியோக்கு கண்டென்ட் இல்லையன்னுட்டு. ஜெரினா மாதிரி இல்லையல்ல, நடுவில் இருக்கிறது நான் என்ன மாதிரி இருக்கல்ல அலசின மாதிரியே இருக்கு. தெரியும் முதல்ல நான் எடிட் பண்ணி அனுப்பினதா இவற்ற பல்லு கொஞ்சம் சரியில்லாம இருந்தா திருப்பி அனுப்பி தனக்கு மட்டும் எடிட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு வீடியோக்கு டைம் காணாதுண்டு கண்டென்ட்டுக்காக சும்மா கதைக்கிறாங்க. உங்க ஊரில் நாங்கள் அதை ஸ்கேன் பண்ண ஒரு சேனலுக்கு போவோம். ஸ்கேன் பண்ணி பாருங்க. இல்ல ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அலர்ட்டா தான் இருக்கிறாங்க எல்லாரும். நல்லா இருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நாங்கள் திருப்ப வாகனத்தை வந்து அலசின்னு நான் வீட்டை வந்து பார்க் பண்ணிட்டோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து ஒரு அக்கா வந்துருந்தவா. ஸோ அவள் வந்துட்டு எங்களை சந்திக்கிறதுக்காக கேட்டிருந்தவா. இவ்வளோ விஷயங்கள் கதைச்சவா. அப்போ தான் எங்களுக்கு விளங்கிச்சுது நாங்கள் சும்மா காணொலிகள் போடுறது வந்துட்டு இன்னொரு வாழ்க்கையில் அது எவ்வளோத்துக்கு செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லி. இப்போ அண்மை காலமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகளவாக மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. முதல் மீட் பண்ணுறாங்க ஆனால் குறைவு. இப்போ வந்து அடிக்கடி வந்துட்டு ஆக்கள் வந்துட்டு கால் பண்ணி நாங்கள் நம்பர்
நம்பர் கொடுத்ததால அவையோட வந்து தொடர்பு ஒன்று ஏற்படுத்தி நேரில் மீட் பண்ணுற சந்தர்ப்பங்கள் கூடவே இருக்கிறதால இந்த வியட்நாம் போன வீடியோ அவையெல்லாம் ஃபேமிலியாக இருந்து பார்த்தவ வியட்நாம் நல்ல வியூஸ் போயிருந்தது. கிண பேர் வந்துட்டு அதை அந்த நாட்டுக்கு போயிட்டு திருப்ப ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு விளங்கிச்சது நாங்கள் சும்மா ஒரு இடத்த காட்டுறோம், அது வந்து உங்களோட வாழ்க்கையில் ஏதோ செல்வாக்கு செலுத்தி நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க அந்த மாதிரி. அப்புறம் இந்த வேன் லைஃபுக்கும் ஒவ்வொரு விஷயங்களாக வந்துட்டு இன்றைக்கி வந்து அக்கா வந்து சொன்னால் இந்த நெத்தி இதெல்லாம் வந்து பார்த்தவா உள்ள பேச வச்சுறது, ஸோ இப்போ நல்லா இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான் சொல்லிக்கொண்டா அப்படியே கணக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு வந்துட்டு காணொலிகள் எதுவுமே பெருசாக எடுக்க முடியலை. அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ நாளைக்கு இல்லை நாளண்டைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் இல்லை வெள்ளி என்ற மாதிரி ஜோதிச்சு வச்சிருக்கிறோம். என்னென்னா இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சதால இன்றைக்கி நான் அலஸ்டின்னா ஜெரினும் கதை கேட்கல. நாங்கள் ஜோதிச்ச விஷயம் என்னென்னா இன்றைக்கி அந்த ஒரு இடத்துலேயே ஒரு குறிப்பிட்ட நேரம் நிற்க முடியாமல் போயிட்டு என்னென்னா வளமையாக வந்துட்டு அங்கே இங்கேருந்து ஓடி திரிவோம். ஒரு 113 நாள் ஆகிட்டு February 16 அப்போ அந்த பண்ணையில் வந்துட்டு இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருந்தவர். ஸோ அந்த கிருஷ்ணா நான் வந்திருந்த டைமில் எங்கேயாவது போவோமே அதை செய்வோம்ன்ற மாதிரி நானே கேட்டுருந்தேன். என்னென்னா ஒரு 100 சொச்ச நாளாக அங்கே இங்கேண்டு ஓடிட்டு திடீரென்று ஒரு இடத்துல நிற்க கஷ்டமாக இருந்தது, அந்த இருப்பு கொள்ளாத மாதிரி இருந்தது. பிறகு வெளியில் எல்லா இடங்களுமே போயிட்டு நாங்கள் இப்போ வந்துட்டோம். குறிப்பாக வந்துட்டு உங்களோட பகுதிகளில் இருக்கிற அடையாளம் காணப்படாத டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள், அடுத்து நீங்கள் வந்து ஒரு கைத்தொழில் முயற்சி மாதிரி ஒரு விஷயத்த செய்வீங்க, இப்போ சிகிரியா மாதிரியான இடங்களில் வந்துட்டு சமைச்சு குடிக்கணும், அந்த மாதிரி உங்களோட இடங்களில் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வார வழியில் அதை வந்து காணொலிகளில் உட்கொண்டு நாங்கள் வந்து இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் கட்டாயமாக செய்வோம். பட் இந்த பயணம் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆட்டோவில் நாங்கள் 34 நாட்களும் வந்து வெகு விரைவாக சுற்றி கொண்டு வந்து நாங்கள் அந்த மாதிரி இருக்காது. இது வந்து எவ்வளோத்துக்கு ஸ்லோவாக போகலுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக போவோம். இது வரைக்கும் நாங்கள் ரூட் எந்த பக்கத்தால் போகிறோம் எந்த பக்கத்தால் வரோம்னு சொல்லி இப்போ வரைக்கும் பிளான் பண்ணல. ஆனால் இந்த பயணத்தில் உண்டு மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்ளலாம், எவ்வளோத்துக்கு ஸ்லோவாக போய் எவ்வளோத்துக்கு அந்த ஊர் மக்களை எல்லாத்தையுமே சந்தித்து அவையோட தொடர்புபடுத்தி தான் இந்த பயணம் போக போகுது. அடுத்தது இன்னொரு விஷயம், குறிப்பான விஷயம், அண்டண்டைக்கே காணொலிகள் எடுத்து அண்டண்டைக்கே நாங்கள் பதிவிடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதால் வந்துட்டு நாங்கள் இப்போ எந்த பகுதியில் நாங்கள் எங்களோட வேனை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், இப்போ எந்த பகுதியில் நிற்கிறோம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் டிக்டாக்லேயும் நாங்கள் போடுவோம் இன்றைக்கு இந்த பகுதியில் வரப்போகிறோம்னு சொல்லி. என்னோட யூடியூப்பில் வந்துட்டு உடனே போட முடியாது ஷார்ட் வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு லைவோ, இல்லாட்டிக்கு நாங்கள் எங்கே போகிறோம்ன்ற ஸ்டோரியை வந்து கஜன் வ்ளாக்ஸ் வந்து இதில் இன்ஸ்டாகிராம் ஐடி போடுறேன், இல்லாட்டி கஜன் வ்ளாக்ஸ்ன்னு சொல்லி இதில் டிக்டாக் ஐடி போடுறேன். ஸோ இன்றைக்கு மார்னிங் எழும்பின உடனே நாங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறோம் சொல்லி நாங்கள் ஒரு அறிவித்தலோடு தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்லேயே இல்லை லைவில் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த 3 சோஷியல் மீடியாக்களே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதிகளவாக இன்ஸ்டாவில் தான் போடுவோம்னு ஜோதிச்சு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்றதையுமே வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது இந்த வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்கள் வந்துட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செஞ்சுருந்தவன். முதலாவது கிருஷ்ணாண்ணா, அடுத்தது எங்களோட இன்டீரியர் வேலை செஞ்ச ராசன் அண்ணா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கராச் வேலை, மற்றது சோலர் பூட்டி தந்த துவா அண்ணா. ஸோ மற்றது அதுக்கு பிறகு வந்துட்டு வெளியில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினேன், ரப்பிங் பண்ணினேன் பிஎஸ் கிரியேஷன் நம்ம மானிப்பாயில். ஸோ இதே தொடர் விளக்கங்கள் எல்லாம் வேணும்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கொள்கிறேன். ஸோ இவைகள் மூலமாக நீங்கள் ஒரு விஷயங்களோ உங்களோட வீட்டுக்கு தேவையான விஷயங்களோ இல்லை சோலர் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை உங்களோட வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதோ நீங்கள் நம்பிக்கையாக அவைகிட்ட போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்ணூடாகவும் பார்த்துருப்பீங்க அவையின் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ தொடர் விளக்கங்கள் கீழே போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோ பேருக்குமே நன்றி. மற்றது மறைமுகமாக கனவேர் வந்துட்டு எங்களுக்கு இதை அப்படி மாற்றுங்க, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வாட்ஸ்அப் ஊடாக எல்லாம் தொடர்பு கொண்டு ஆதரவு அளிச்சிருந்தீங்க. அவ்வளோ பேருக்குமே மிக்க நன்றிகள். அவ்வளோதான் இந்தியா காணொலி. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கலாம். இதுக்கு ஒரு குறுகிய வீடியோவாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.